சொல்லிவிட்டார் நம் தமிழர் வாழ்வதனை. ஏங்கி தவித்திட்ட எங்கள் நெஞ்சம் நிறைந்ததையா. சங்க தமிழாளம் எங்கள் கண்முன்னே நன்றாய் கொண்டு வந்த நற்றமிழர் வாழியவே. ஐயா வாழ்க. நண்பர்களே, தமிழ் கண்காட்சி அங்கே நடக்கிறது. தயவு செய்து அனைவரும் சென்று பாருங்கள். மிகவும் அரும்பாடுபட்ட நண்பர்கள் அங்கே சேர்த்திருக்கிறார்கள். தமிழ் கண்காட்சியை தவறாது பார்த்து நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்கள். இப்பொழுது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும். ஆகவே நீங்களாம் போய் சாப்பிடலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட். தமிழ்நாடு தமிழ்நாடு அறக்கட்டளை செயலாளர் விக்னராஜா அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். 1993 ஆண்டு உலக தமிழ் கவிதை தேர்வு கவிதை பொருள் வருக பொற்காலம். கவிதை அளவு 25 கவிதைகள் அல்லது 100 அடிகள். பரிசு 5000 ரூபாய், 2000 ரூபாய். அடுத்து வரும் 5 கவிதைகளுக்கு திறமை சான்றிதழ் வழங்கப்படும். 3 பரிசுகள் 5000, 3000, 2000. யாரும் கவிதை நண்பர்களே, இப்பொழுது பட்டிமன்றம் துவங்க உள்ளது. எந்த தலைப்பை இந்த ஹலோ மைக் டெஸ்டிங் ஹலோ இப்பொழுது பட்டிமன்றம் துவங்க உள்ளது. எந்த தலைப்பை இந்த பட்டிமன்றத்திற்கு வைப்பது என்று பல நண்பர்களிடம் நான் பேசினேன். பழங்காலத்திலே தமிழ்நாட்டில் இன்றும் கூட கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்பது போன்ற பழங்கதைகளை வைத்துக் கொண்டு பட்டிமன்றம் வைப்பது வழக்கம். ஆனால் அதுபோல் செய்யாமல் தமிழின் முன்னேற்றத்திற்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு நல்ல தலைப்பு அமைய வேண்டும் என்று சிந்தித்தோம். இதற்காக பல நண்பர்களிடம் நான் பேசினேன். பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பல ஆராய்ச்சி
ஆராய்ச்சி நிபுணர்களிடம் இது பற்றி விவாதித்தேன். அப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது தாய்மொழியில் அறிவியல் கல்வி கற்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், கண்டிப்பாக வேண்டும் என்று. முடியுமா? தாய்மொழியில் அறிவியல் கல்வி பெற இயலுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக இயலும், கண்டிப்பாக முடியும் என்று சொன்னார்கள். இது எதற்கு பயன்படும் என்பதை பற்றி முன்பே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அறிவியல் கல்வி பெறுவதால் தமிழ் மொழியும் வளர்ச்சி அடையும், தமிழ் சமுதாயமும் வளர்ச்சி அடையும் என்று உறுதியாக சொன்னார்கள். ஆகவே இந்த இரண்டில் எது அதிகமாக, எது மிகுதியாக பலன் பெறும், பயன் பெறும் என்பதை பற்றித்தான் நாம் இன்று முடிவு செய்ய இங்கு கூடியுள்ளோம். அறிஞர் பெருமக்கள் 6 பேர் இப்பொழுது இது பற்றி விவாதிக்கப் போகின்றார்கள். நமது சிலம்பொலியார் அவர்கள் நடுவராக இருக்க ஒப்புக்கொண்டுள்ளார்கள். நீங்கள் அனைவரும் 2 தரத்து வாதத்தையும் கேட்டு எது சரி என்று நீங்கள் முடிவெடுக்கப் போகின்றீர்கள். நமது நடுவர் தீர்ப்பு சொல்வார். இப்பொழுது இங்கு குழுமையுள்ள ஆராய்ச்சியாளர்கள் பற்றி 2 வரிகளில் ஒவ்வொருவரை பற்றியும் சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். முதல் அணிக்கு தலைவர் மொழியே அதிகமாக வளர்ச்சியிலும் என்ற அணியைச் சேர்ந்தவர். இதன் தலைவர் அழகப்பா ராம்மோகன் அவர்கள். சிஸ்டம்ஸ் மேனேஜர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட், சிகாகோ. அடுத்தவர் சுந்தரபாண்டியன் அவர்கள், சிஸ்டம் சயின்ஸ் ஆராய்ச்சியாளர், வாஷிங்டன் பல்கலைக்கழகம், செயின்ட் லூயிஸ், மிசோரி. அடுத்த நண்பர் பாலா சுவாமிநாதன் அவர்கள், கணினித்துறை ஆராய்ச்சி மாணவர், வாஷிங்டன் பல்கலைக்கழகம், செயின்ட் லூயிஸ், மிசோரி. அடுத்த அணி சமுதாயமே அதிகமாக வளர்ச்சியும் என்று கூறுகின்றது. இதன் தலைவராக இருப்பவர் நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள். இவர் மூலக்கூறு மருந்தியல் துறை ஆராய்ச்சியாளர், மாலிகுலர் பார்மகாலஜி ரிசர்ச் சயின்டிஸ்ட், வாஷிங்டன் பல்கலைக்கழகம், செயின்ட் லூயிஸ், மிசோரி. அடுத்தவர் நண்பர் பட்டு துரைராஜ் அவர்கள், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்க அரசாங்க துறையில் பணியாற்றுபவர், வாஷிங்டன் டிசி. அடுத்தவர் சங்கரபாண்டி அவர்கள், வேதியியல் துறை, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஒகாயோ மாநில பல்கலைக்கழகம். இப்பொழுது இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 நிமிடங்கள். அதற்கு அவர்கள் பேசி முடித்த பின்பு ஒவ்வொரு அணியின் தலைவருக்கும் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அவ்வளவுதான். அந்த 4 நிமிடங்கள் முடித்த பின்பு நான் மேஜை மீது தட்டுவேன். ஆகவே உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும். 3 நிமிஷத்துல ஒரு தட்டு, 4வது நிமிஷத்துல அவ்வளவுதான். இப்பொழுது விவாதம் துவங்குகின்றது. சான்றோர்களே, ஒரு அருமையான பட்டிமன்றத்துக்கு தலைமை வைக்குமாறு நம்முடைய சேரன் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளைக்கு அன்பு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உண்மையான பட்டிமண்டபம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவர்களே முதல்ல சொன்னது போல தமிழ்நாட்டில் பட்டிமண்டபங்கள் எல்லாம் தலைப்புகள் பெரும்பாலும் இலக்கியங்களில் இருந்து கொடுத்து அந்த இலக்கிய தொடர்பான செய்திகளை பாதிப்பதிலே அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பட்டிமண்டபம் தமிழ்நாட்டில் புதியதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பட்டிமண்டபம் இருந்திருக்கிறது. எதற்காக பட்டிமண்டபங்கள் தோன்றின என்று கேட்டால், சமயங்களில், மதங்களில், சமயங்களில் மிக நுணுக்கமான பொருளை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு விளக்குவதற்காக 2 சமயத்தை சார்ந்தவர்கள், பௌத்த சமயம், சமண சமயம்,
அல்லது சமண சமயம், சைவ சமயம், இந்த சமயத்தார் ஒருவருக்கொருவர் தங்களுடைய கருத்துக்களை வாதத்தின் மூலமாக விளக்கி மக்களை தங்கள் பக்கம் இருப்பதற்காக ஏற்பட்ட அமைப்பு தான் பட்டிமண்டபம். அந்த பட்டிமண்டபம் எப்பொழுது நடைபெறும் என்று கேட்டால், விழா காலங்கள், ஊரில் ஏதாவது திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது இத்தகைய பட்டிமண்டபம் நடைபெறும். மணிமேகலையில் தான் முதலாக இந்திர விழா நடக்கின்ற பொழுது ஒரு பக்கத்தில் கலை கூத்து நடக்கட்டும், ஒரு பக்கத்தில் வேற அறிஞர்கள் பேசட்டும், பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறி ஒற்றிய சமயத்து உருபொருள்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை வாதிடலாம் என்ற கருத்து வருகிறது. ஆக தங்களுடைய கருத்துக்களை வாதிட்டு ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறி ஏற்றுக்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு. இந்த பட்டிமண்டபத்தினுடைய நடைமுறைகளை சுருக்கத்தை ஒன்றிரண்டு வரிகளில் சொல்லிவிட நான் ஆசைப்படுகிறேன். பட்டிமண்டபத்தில் 3 முக்கியம். பட்டிமண்டப பேச்சாளர்களுக்கு கொடுத்த நேரத்திலே பேச்சு முடிக்க வேண்டும். 4 மணிக்குறி என்றால் சரியாக 4 மணிக்குறிக்கு பேச்சு முடித்தல் வேண்டும். அதுக்கு பயிற்சி இருந்தால் நிச்சயமாக செய்ய முடியும். எதையும் நீளமாகவும் பேசலாம், எதையும் குறைவாகவும் பேசலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நண்பர் வருகிறார், அவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கிறது. எதிரில் ஒரு வருகிறார், வருகிறவருக்கு இந்த எலுமிச்சம்பழம் தேவை. நண்பரை பார்த்து கேட்டார், ஐயா இந்த எலுமிச்சம்பழத்தை தருகிறீர்களா? எலுமிச்சம்பழம் வைத்த போது கொடுக்க வேண்டாம் என்று எண்ணம். ஆனா இல்லை, நேரடியாக சொல்லல. நம்முடைய இயல்பே அதுதான். நீங்க நம்ம ஊர்ல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து கொண்டிருப்பான், இவ்வளவு நிலம் தான் புகையில இருக்கும். எதிரில் இருக்கிறவன் கேட்பான், இல்லைன்னு சொல்லலாம் அல்லது முழுசா கொடுக்கலாம். அந்த கிள்ளி இவனுக்கு பயன் இல்லாம அவனுக்கு பயன் இல்லாம கொடுக்கும். எனக்கு அதை விட வேடிக்கை இந்த பொடி போட்டு பொருளை பார்த்தான். இப்பெல்லாம் வெள்ளியில கட்டி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வாழை மட்டையில பொடி போட்டு மடிச்சு பையில வச்சிருப்பான். எதிரில் வந்த உடனே பொடி கேட்பான். இந்த மட்டை எடுத்து ஒரு தட்டி தட்டி உள்ள இருந்து பொடியை எடுப்பான். எடுத்த உடனே 2 போராட்டங்களை நீங்க பார்க்கலாம். வாங்குறவன் எவ்வளவு அதிகமா வாங்கணுமோ அவளை கையை உள்ள விடுவான். கொடுக்கிறவன் எவ்வளவு குறைச்சு கொடுக்கணும் இருக்க முடியும். இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதாவது வயிற்று கொண்டு இல்லைன்னு சொல்லி நம்முடைய வழக்கம் இல்லை. எலுமிச்சம்பழத்தை வச்சிருந்தவன் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம். ஆனால் நேரடியா முடியாதனால வந்தவர் ஒரு புலவர் இருந்ததுனால ராமாயணத்தை பாடி முடிய எலுமிச்சம்பழத்தை அடையணும். 12,000 பாட்டுக்கு அன்னைக்கு பாட போறா தர வேண்டியது ராமாயணத்தை பாடி எலுமிச்சம்பழத்தை அடையணும். வந்தால் சாதாரண இல்லை. ராமாயணம் வந்தியா மகாபாரத்தை சேர்த்து குடிக்கிறேன். மேல பழத்தை விட்டான். விட்டேன் பழத்தை நான் புலவர் பாடினார், தொட்டான் சீதையே. மேல போட பழம் மறுபடியும் கையில வந்து விட வேண்டும். அவன் பிடித்தேன் பழத்தை என்றான். இவன் பட்டான் அராவணன் என்றான். தொட்டான் சீதையை, பட்டான் அராவணன். ராமாயணம் முடிச்சு முடிச்சு. சீதையை தொட்டான், ராவணன் அழிந்து விட்டான். தொட்டானா என்பது சந்தேகம் வரும். சில பேரு தொடுதியே வால்மீகி ராமாயணத்தில் தொட்டான் இருக்கு, கம்பராமாயணத்தில் இல்லையே சொல்வார்கள். கம்பராமாயணத்தில் கூட ஆரண்ய காண்டத்தில் அப்படியே பஞ்சவடியை தூக்கி போனான் என்று இருக்கிறது. தொடுதல் என்றால் தோண்டுதல் என்ற அர்த்தமும் உண்டு. அது எப்படியோ தொட்டான் சீதையை, பட்டான ராவணன் என்பது ராமாயணம் முடிச்சு போச்சு. அது இருக்கக்கூடிய 2வது வரி இருக்கிற பட்டான் அராவணன். அரவன் என்றால் பாம்பு, அராவணன் என்றால் பாம்பு கொடியுடையவன். பாம்பு கொடியுடையவன் மகாபாரதத்தில் துரியோதனன். துரியோதனன் அழிந்து விட்டான் என்பதுதான் மகாபாரதத்துடைய முடிவு. எப்படி இந்த 2 வரியில இருவரும் காப்பியங்களை அடக்கி காட்டினார்களோ அதுபோல கொடுத்திருக்கக்கூடிய 4 மணிக்குறிகளுக்குள்ளாக அவர்கள் கருத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது வாத திறமை வேண்டும். ஐயா ராம்மோகன் ஒரு கேள்வி எழுப்பி அடுத்தடி தலைவர் இதை பத்தி யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்றீங்கன்னா அது பட்டிமன்றம் அல்ல. அவர் சொல்வதற்கு முன்னாலே எதிர்த்து சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வரலாம். ஆங்கிலத்தில் ரெட்டி வீட்டுக்கு சொல்வார்கள். அது ஒரு சிலருக்கு தான் அமையும். நான் ஒரு வாழ்க்கை சார்ந்து சொல்லுவேன். நாமக்கல்ல நான் ஒரு நாள் பேருந்துல வந்து சேலத்துல இறங்கி போய்கொண்டிருந்தேன். எனக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் மேல்நாட்டு முறையில ஆடை அணிந்திருந்தார். நண்பர் சேர்ந்தவர்களை போல நன்றாக உடை உடுத்துக் கொண்டு வந்தவர் கையில் ஒரு சிறு பெட்டியை மட்டும் வைத்திருந்தார். பிரீஃப் கேஸ் சொல்றீங்களா, சிறு பெட்டியை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தார். கீழே இறங்கினார். கீழே இறங்கிய உடனே ஒரு பையன் ஓடி வந்தான். இந்த பேருந்து நிலையத்துல மூட்டை தூக்குறவன் வந்தா வயசு 10 கூட இருக்காரு. வந்தவன் ஐயா கூலி இருக்குங்களா, சுமை இருக்கான்னு கேட்டான். சுமை இருக்கான்னு கேட்டா சுமை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லிருக்கலாம், போப்பான்னு ஏதோ சொல்லியிருக்கலாம். இவர் இந்த பையனை கேலி பண்றதா நினைச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவன் கேட்டது கூலி இருக்குங்களா, சுமை இருக்கான்னு கேட்டான். இவர் இந்த பையனை கேலி பண்றாராம். என்ன சொன்னார், நான் தான் இருக்கேன். கூலி இருக்குன்னு சொல்லலாம், அது இல்லைன்னு சொல்லிருக்கலாம். நான் தான் இருக்கேன்னு சொன்ன அடுத்த கணத்திலேயே அந்த பையன் சொன்னா, கொஞ்சம் பொறுங்க சார், நீங்க தான் இருக்கிறீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இன்னொரு 3 பேருக்கு கூப்பிட்டு வரேன். உடனே சொன்னா, தூக்க 4 பேர் இருக்கேன், ஒருத்தன் தானே இருக்கிறேன்,
பட்டிமன்றத்தில் மிக மிக தேவை. அது கொடுத்த காலம். இரண்டாவது ஸ்டார், எடுத்த உடனே எடுத்து மறுத்து பேசுகின்ற ஆற்றல். மூன்றாவது 4 நிமிஷம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு கை தட்டு வாங்கினா ஏதாவது ஒரு நகைச்சுவை வாங்கணும். நகைச்சுவை இல்லாம இருந்தா ஒரு பேச்சு எடுக்கூடாது. இந்த நகைச்சுவைன்னு சொல்றதுக்காக இப்ப என்ன செய்யறாங்க கேட்டா வலிந்து கொண்டு வர்றாங்க. முன்னவே ஒரு 4 கதையை படிச்சு வச்சுக்கிட்டு அந்த கதையை எப்படியாவது உள்ள பிரிச்சு எதிர கையெழுத்து வாங்குறது இந்த மாதிரி ஒரு பயிரை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நகைச்சுவை கூடாது, இயல்பா வரணும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஊர்ல சின்ன பையனா இருக்கும்போது எங்களுடைய உறவினர் ஒருவர், நான் ஜாதி சொன்னா தயவு செய்து தப்பா நினைக்கூடாது, அவர் ஒரு கவுண்டர். எதில் அவருடைய இன்னொரு நண்பர் ரெட்டியார். 2 பேரும் பழைய காலத்து மெட்ரிக் படிச்சவங்க. அவன் ஆங்கிலத்தில் சரளமா பேசுவாங்க. நாங்கெல்லாம் பிஏ படிக்கிற போது எங்களை கேலி பேசுவாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு எப்ப பார்த்தாலும் ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, நான் பக்கத்துல இருக்கிறேன். அப்பதான் இந்த பவுண்டர் பேனா வந்த புதிய காலம். முதல்ல ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா பிளாக் பேர்ட் பேனா வந்திருக்கும். கருப்பு பேனா மேல ஒரு வெள்ளை பறவை பறக்கிற மாதிரி இருக்கும். பிளாக் பேர்ட் பேனான்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டன் பென். சாதாரணமா கிராமங்கள்ல ஃபவுண்டன் சொல்ல தெரியாது. இது கவுண்டர் பேனா, கவுண்டர் பேனா. ரெட்டியாரி கவுண்டரை கேலி பண்றாங்க. வேகமா எடுத்து இது என்ன பேனா தெரியுமாயா, இது கவுண்டர் பேனான்னு. அவர் சாதாரணமா இருப்பாரா? உடனே அடுத்தவர் சொன்னாரு, ஆமாயா அது கவுண்டர் பேனா, அதுல என்ன இங்கு இருக்கு தெரியுமா, ரெட்டி இங்கு இருக்கு. இதுதான் அந்த இயல்பான நகைச்சுவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பட்டிமன்றத்தில் வரக்கூடிய நகைச்சுவை இப்படி இயல்பான நகைச்சுவையாக இருக்க வேண்டும். அது குறைந்த நேரத்தில் தெளிவான வாதத்திறமையோடு நகைச்சுவையும் கலக்க இரு அணியினர் மோத இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சான்று சொல்ல வேண்டுமானால், மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யும். இந்த 2 பக்கத்துல 2 அறிவு மேகக்கூட்டங்கள் இருக்கின்றன. இந்த அறிவு மேகக்கூட்டங்கள் மோத போகின்றன. மோதுவதனால வாத திறமை என்ற இடி இடிக்க போகிறது. நகைச்சுவை என்ற மின்னல் பளிர் பளிர் என மின்ன போகிறது. அறிவு மழை கொட்ட போகிறது. இந்த மழையில நீங்கள் நனைய இருக்கிறீர்கள். எனக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். அதான் மேகங்கள் மோத போகுது, வாத திறமை இடிக்க போகுது, நகைச்சுவை மின்ன போகிறது, மழை கொட்ட போகிறது. உனக்கு என்ன வேலைன்னு நீங்க பார்த்து கேட்கலாம். நடுவருக்கு என்ன வேலைன்னு கேட்டால், சில அலுவலகங்கள்ல முன்னால ஒரு கருவி இருக்கும். அந்த கருவிக்கு என்ன வேலை என்று கேட்டால், இன்றைக்கு இவ்வளவு மழை பெய்தது என்று அளந்து காட்டக்கூடிய மழைமானி ஒன்று அலுவலகத்துக்குள்ளால இருக்கும். ஆக நடுவருடைய பொறுப்பு இந்த மேகங்கள் எவ்வளவு மழையை கொட்டி இருக்கின்றன என்று அளந்து காட்ட வேண்டிய மழைமானியாக நான் இங்கு இருக்கிறேன். ஆகவே மழைமானி மேகங்கள் இடிப்பதற்கு வழிவிட்டு அமர்கிறேன். வணக்கம். முதலில் தாய்மொழியில் அறிவியல் கல்வி பெறுவதால் மிகவும் வளர்ச்சி அடைவது தமிழ் மொழியே, தமிழ் சமுதாயமே. ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். தாய்மொழியில் அறிவியல் கல்வி பெறுவதனால தமிழும் வளர்கிறது, சமுதாயமும் வளர்கிறது. அதுல 6 பேருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. 2 வளர்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் இங்கு சிக்கல். பெரிதும் வளர்வது. 2 வளர்ந்தாலும் இந்த 2ல வளர்வது, அதிகமாக வளர்வது மொழியா அல்லது சமுதாயமா என்பதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல். அந்த வகையில் இப்பொழுது தாய்மொழியில் அறிவியல் கல்வி பெறுவதால் மிகவும் வளர்ச்சி அடைவது மொழியே என்ற தலைப்புக்கு அருமை நண்பர் நம்முடைய திரு மதிப்புக்குரிய ராமமோகன் அவர்கள் தங்களுடைய வாதத்தை தொடங்குகிறார். சொற்சிலம்பு ஆடிய சிலம்பொலி சிலம்பனார் பட்டிமன்றத்தின் வரையறுப்புகளை மிக மிக உயர்த்திவிட்டார். மின்னலும் நகைச்சுவையும் அழகான வாதமும் கொட்டும் என்று உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மிக அதிக அளவில் செய்துவிட்டதனால் எங்களுக்கு ஒரு பெரிய நடுக்கம். இருப்பினும் முயற்சி செய்கிறோம். தாய்மொழியில் அறிவியல் கற்பிப்பதால் பெரிதும் வளர்வது மொழியா சமுதாயமா என்பதுதான் தலைப்பு. தலைவர் சொல்வது போல, நடுவர் சொல்வது போல பெரிதும் என்பதுதான் இங்கே முக்கியம். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. எதிர்த்தரப்பு அணியில் நண்பர்கள் சொல் விளையாட்டு விளையாட இருக்கின்றார்கள். நாம் இங்கு பேசுவது அறிவியல் கருத்துக்கள். அந்த சொல் மயக்கங்களை நீங்கள் தவிர்த்து
கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் கட்சிக்கு உங்களுடைய ஓட்டு போடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். முதலிலே சமுதாயம் என்ற வார்த்தையிலே நீங்கள் பார்ப்பதே ஒரு தனி மனிதன் அல்ல, மனிதர்களுடைய கூட்டம். அந்த கூட்டமான மனிதர்கள் வாழ்கின்ற சமுதாயம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழி தேவை என்றால் அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுதான் இன்றைய தமிழ்நாடு. ஆனால் தமிழ் மொழியில் அறிவியல் கற்பிப்பது என்ற வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலான முழு சமுதாயம் எந்த மொழியில் பேசுகின்றது, எந்த மொழியில் நினைவாற்றலை எழுப்புகின்றது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அது தமிழ் மொழியே என்பதை நீங்கள் என்னுடன் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். மேல்தரப்பு குடியினர், நகர்ப்புறங்களில் இருக்கும் வசதி படைத்தவர்கள் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஹிந்தி எந்த மொழி உணவு போடுகின்றதோ அந்த மொழியில் வாழ்ந்தாலும் எப்பொழுதும் பெரும்பாலும் 99% பேர் தமிழ்நாட்டில் அன்றிலிருந்து இன்று வரை தமிழில் தான் நினைத்து உண்டு சிந்தித்து வாழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய நிலை அவர்களை தவிர்த்து சோறு போடுகின்ற மொழிக்கு மட்டும் யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு 2 காசு கொடுத்து அந்த மொழியை கடன் வாங்கி இன்றைய நிலை உருவாகி இருக்கின்றது. இதனால் ஏற்பது என்னவென்றால் சமுதாயத்தினுடைய இழப்பு. எல்லோருடைய சிந்தனையையும் உறுதுணையோடு எடுத்து இந்த சமுதாயம் வளரவிடாமல் ஒரு சிலரது சிந்தனையோடு இந்த சமுதாயம் வளர்வதால் இன்றைய தமிழ் விழிநிலை. எனவே எங்கள் கட்சி முழு சமுதாயத்தின் துணை வேண்டுமானால் தமிழுக்கு வளம் கூட்ட வேண்டும். அதன் பலத்தால் தான் சமுதாயம் வளரும். முழு சமுதாயத்தின் சிந்திக்கின்ற திறனை நீங்கள் பெருக்க வேண்டும் என்றால் அறிவியலை கற்பிப்பது தமிழ் மொழியிலே இருக்க வேண்டும் என்று நான் வாதாட விரும்புகின்றேன். இரண்டாவது, நீங்கள் கேட்கலாம், அறிவியல் கருத்துக்களை பேசுகின்றீர்களே, உதாரணத்துக்கு சொல்ல முடியாதா என்று நினைத்து பாருங்கள். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் துறையை நம்பி எந்த கூட்டமும் எந்த கருத்தும் தன்னுடைய பணத்தை போட்டு பெட் கட்டுகின்றதோ அந்த கருத்து தான், அந்த துறை தான் வளர்ந்துள்ளது. நினைத்து பாருங்கள். முதலிலே சமூக மொழியாக இருந்த தமிழ் சங்க காலத்தில் இருந்ததால் சங்ககாலம் தலை சிறந்த பொற்காலமாக விளங்கியது. இரண்டாவதாக பக்தி இலக்கியங்கள் வளரும் பொழுது சமூக மொழி சமய மொழியாக மாறிய பொழுது சமயங்கள் வாதிட்டு ஒன்றை வென்று அடித்து தமிழக சமுதாயத்தை கவரும் பொழுது உபயோகப்படுத்திய துறை மொழியே. தட்டிவிட்டார் உங்களுக்கு ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். நினைத்து பாருங்கள். வைதிக நான்மறைகள் தமிழிலே சொல்லக்கூடாது என்று நினைத்ததனால் சமண பௌத்த மதங்கள் தமிழிலே கற்பித்து அதை வென்றன. இன்று கூட சொல்லுகின்றேன், சினிமா படங்கள் ஹிந்தியிலே பார்த்த தமிழ் கும்பல்கள் சினிமா தமிழிலே இருந்து 30 ஆண்டுகள் போரிட்டதால் இன்று ஹிந்தி சினிமா பார்க்கின்ற தமிழ் போய் நல்லா இல்லை என்றாலும் தமிழ் சினிமாவை பார்க்கின்ற தமிழ் சமுதாயம் இருக்கின்றது. வணக்கம். சேரன் அவர்கள் கைத்தட்டியது தமிழ் சினிமா பார்ப்பதற்கல்ல, நேரம் முடித்து விட்டது என்பதை காட்டுவதற்காக. ஒருவேளை பெஞ்சியை வேகமாக தட்டியதுனால பேச்சு அந்த கருத்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒரு பொறுப்பை தர ஆசைப்படுகிறேன். நடுவர்கள் பொதுவாலும் 2 பக்கத்தினுடைய வாதத்தையும் கேட்டு தீர்ப்பு சொல்வது வழக்கம். கொஞ்சம் மாற்ற விரும்புகிறேன். வாதங்கள் முடிந்தவுடனே உங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படும். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீர்கள். யார் யார் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீர்கள் என்ற அந்த கருத்தை எடுத்து எத்தனை பேர் எத்தனை பக்கத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் எடுத்து அதன் வாயிலாக தீர்ப்பு சொல்ல நினைக்கிறேன். அப்படினால ஒரு பக்கத்துக்கு கை தூக்கி விட்டால் அதுதான் தீர்ப்பாக எடுத்துவிடக் கூடாது. நீங்கள் ஒரு வகையாக கை தூக்கினாலும் நீதிபதிகள் மற்றவர்களுடைய கருத்தை கேட்கலாம். கடைசியில் நீதிபதி சொல்வதுதான் கடைசியான தீர்ப்பு என்பதனால நீங்கள் நாம் எல்லோரும் ஒரு பக்கத்துக்கு கை தூக்கினால் அந்த கட்சி வென்றுவிடும் என்று நினைக்காமல் உள்ளபடியே கருத்தை அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய கருத்தையும் நான் கேட்க இருக்கிறேன். கடைசியிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. அமெரிக்க மண்ணிலே நீங்கள் வாக்களிக்கிறீர்களோ இல்லையோ, இந்த மன்றத்திலாவது வாக்களிப்பதற்கு உங்களுக்கு உரிமை அளிக்க வேண்டும் என்ற நிலையிலே வாக்களிப்பு உண்டு என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இந்த தமிழ் மொழியில் அறிவியல் கல்வி பெறுவதால் பெரிதும் வளர்ச்சி அடைவது தமிழ் சமுதாயமே என்ற கருத்துக்கு வாதிட அரண் செய்ய அருமை நண்பர் திருநாவுக்கரசு வருகிறார். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த பட்டிமன்றத்தை முன்னதாகவே எங்கள் 6 பேருக்குள் ஒற்றுமை இருக்கிறது என்று டாக்டர் சேரன் சொல்லிவிட்டார். இருப்பினும் திரு ராம்மோகன் மீண்டும் ஒரு குழப்பத்தை குழப்பினார்கள். எப்படி என்றால், எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. தாய்மொழி தமிழிலே அறிவியல் கல்வி பயில்வதால்
தமிழ் மொழிக்கும் வளர்ச்சி தான், தமிழ் சமுதாயத்துக்கும் வளர்ச்சி தான். அவர்கள் சொன்னார்கள், தமிழ் மொழி வளர்ந்தால் சமுதாயம் வளரும் என்று. நான் சொல்கிறேன், தமிழ் மொழி ஆயிரம் ஆண்டு காலமாக வளர்ந்த மொழி. தமிழ் மொழியில் முதலாக நாவாய் என்ற சொல் உருவானது. இன்று ஆங்கிலத்திற்கு அது நேவி என்று சொல்லியிருக்கிறது. ஆக முதல் கப்பல் கட்டியவன் தமிழன். அதே போல் கட்டுமரம் என்ற சொல் தமிழ் சொல். ஆக ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவியல் தமிழில் இருந்தது. அதனால்தான் சமுதாயம் சிறந்திருந்தது. ஆக ஏன் நாம் வீழ்ச்சியுற்றோம் 500-600 காலமாக என்றால், அறிவியலில் தன்னுடைய தாய்மொழியில் பயிலாமல் போனதுதான். இதற்கு முக்கியமான காரணம் தாழ்வு மனப்பான்மை. மாற்றான் தோட்டத்து மதிக்கு மணக்கும் என்ற கருத்து என்னவாகிவிட்டது என்றால், தன்னுடைய தோட்டத்து மதிக்கு மனமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு தமிழன் வந்துவிட்டார். ஆக இதுதான் தாழ்ச்சியுற்றதற்கு மிக முக்கியமான காரணம். ஒரு சமுதாயத்திலே இதுபோன்று தாழ்ந்த சமுதாயம் மீண்டும் உயர வேண்டுமானால் நிச்சயமாக அறிவியல் கல்வியால் தான் முடியும். உதாரணமாக நான் சொல்லுவேன், திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு அரும் தவ முனிவர். அவர்கள் இன்று காரைக்குடியிலே அருமையான ஒரு முந்திரி தொழிற்சாலை துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு கண்டுபிடித்தது, அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் இங்கே இது போன்ற ஒரு தொழிற்சாலை துவங்க முடியாது என்று சொன்னார்கள். இருப்பினும் அவர்கள் தமிழில் சிந்திப்பதால், ஏனென்றால் இங்கே ஒரு மிக முக்கியமான வித்தியாசம், பெரும்பாலானோர் ஆங்கிலத்தில் சிந்திப்பதால் நம்முடைய மண்ணை மறந்து விடுகிறோம். இப்பொழுது பெரும் விஞ்ஞானிகள், துணைவேந்தர்கள் தமிழிலே பேசி மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார்கள். மிக முக்கியமானது தமிழனுக்கு என்று தன்னம்பிக்கை. தன்னால் முடியும், தன் தாய்மொழியால் முடியும் என்ற நம்பிக்கை. எனவே தாய்மொழியில் நீங்கள் அறிவியல் கல்வி பயின்றால் அதற்கு மிக முக்கியமாக சமுதாயம் தன்னம்பிக்கை பெறும். ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் சொல்கிறார்கள், தமிழை பல்கலைக்கழகத்தில் சொல்லிக் கொடுத்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் they will gain. நம் தாய்மொழி ஒரு உயர்ந்த மொழி, it is recognized. அதே போல் என்றைக்கு அறிவியல் சிந்தனை தமிழ் வருகிறதோ அப்பொழுதுதான் தன்னம்பிக்கை வரும், செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்னையே தான் மதித்துக் கொள்வார்கள். அப்பொழுது நம் நாட்டில் உள்ள மூலிகைகள், நம் நாட்டில் உள்ள மண்ணின் வளம் இவற்றை அறிய முடியும். இந்த தன்னம்பிக்கை வருவதற்கு தாய்மொழியிலே அறிவியல் கல்வி பயின்றால் அது மிக முக்கியம். மொழிக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி அல்ல, நம் மொழி உயர்ந்த மொழி. இப்பொழுது அறிவியல் கல்வியிலே தாய்மொழி தமிழிலே இருந்தால் அது ஒரு புதிய பரிமாணத்தை உண்டு பண்ணும். இட்ஸ் a new dimension, that's all. நம் மொழி உலகத்திலே மூத்த மொழி, எந்த சந்தேகமே இல்லை. அந்த மொழியில இப்பொழுது நீங்கள் அறிவியல் கல்வி இருந்திருக்கிறது ஏற்கனவே, அதிலும் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் நாம் விழுந்து விட்டோம். இன்றைக்கு நாம் தமிழ் மொழியை பேசவே சிரமப்படுகிறோம். ஆங்கில சொற்கள் மிகவும் கலக்கின்றன, ஆனாலும் நமக்கு தமிழ் பற்று இருக்கிறது. இப்படி இங்கே அறிவியலாளர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே, தாய்மொழியிலே அறிவியல் சயின்ஸ் எல்லாம் படிக்க முடியும்னா நம்முடைய நாட்டிலே என்ன மூலப்பொருள்கள் இருக்கின்றன, எண்ணெய் கிடைக்கிறதா, மூலிகைகள் கிடைக்கிறதா, அதை மீது நாம் வாழ முடியும். ஆகவே சமுதாயத்திற்கு தான் இந்த நன்மை பெரிய வளர்ச்சியாக முடியும். நம் சமுதாயம் தாழ்ந்திருக்கிறது, மொழி ஒன்றும் தாழ்ந்துள்ளதில்லை. மொழி ஆயிரம் ஆண்டு காலமாக சிந்தித்து துவங்க ஒரு மொழி, ஒரு உன்னத மொழி, உன்னத பண்பாட்டை கொண்டது. அறிவியல் இருந்தது, இப்பொழுது இல்லை. அதை மீண்டும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நாம் தாய்மொழியில் அறிவியலை கொண்டு செல்ல முடியும், தாய்மொழியில் அறிவியலை பயிற்றுவிக்க முடியும் என்று ஒரு வளர்ந்த நாட்டில் இருக்கும் நாம் நினைத்தால் நிச்சயமாக எதிர்க்க முடியும் என்றால் தமிழ்நாட்டில் அந்த மக்கள் நம்புவார்கள் நம் தாய்மொழி முடியும் என்று. உடனே அங்கு உள்ள சிந்தனை வளரும், தன்னம்பிக்கை பெறுவார்கள், சமுதாயம் வளர்ச்சி. மொழி வளர்ச்சி என்பது உண்மை, ஆனால் மிகவும் வளர்ச்சி அடைவது சமுதாயமே என்று சொல்லி நிறைவேறுகிறேன். வணக்கம். வளர்ச்சி அடைவது என்ற அணியில் அருமை நண்பர் பாலாசுவாமி சுந்தரபாண்டியன் மொழி, சமுதாயம், இது எது எதனை சார்ந்து இருக்கிறது என்பது முதலில் ஒரு அடிப்படையான கேள்வி. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று தமிழகத்தில் ஆங்கிலத்தை போதனை முறையாக கொண்ட பள்ளிகள் இருக்கின்றன, தமிழை போதனை மொழியாக கொண்ட பள்ளிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு குழந்தை தமிழகத்தில் பிறந்தால் அதன் வாயிலிருந்து ஒரு முதல் சொல் அம்மா என்ற தமிழ் சொல் தான். ஆக இந்த தாய்மொழியால் தான் ஒரு குழந்தை சிறு வயதில் இருந்து சிந்தனை வளர்கிறது. ஆக ஒரு சமூகத்தில்
உறவுகள் மனிதர்களுக்கு இடையே ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படையாக இருப்பது மொழி. இவ்வாறு தாய்மொழியிலேயே தான் சிந்தனை வளர்வதால் தான் 1951 யுனெஸ்கோவில் நடந்த அறிஞர்கள் மாநாட்டில் தாய்மொழி கல்வியை அவர்கள் சிபாரிசு செய்தார்கள். அடுத்ததாக எதிர்க்கட்சி அணியில் பேசிய போது அவர் கூறினார், இவ்வாறு தமிழ் மொழி முன்பு வளர்ந்திருந்தது, சங்க காலத்தில் வளர்ந்திருந்தது, அறிவியல் சிந்தனைகளால் வளர்ந்திருந்தது என்று கூறினார். ஒரு அடிப்படையான விஷயம், காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறமை கொண்டது தமிழ் மொழி. புது கவிதை என்று இன்று இருப்பது சங்க காலத்தில் இருந்து வரப்பட்டது ஒன்று அல்ல. இந்த நூற்றாண்டில் வந்த புது கவிதை ஆரம்பத்தில் வரவேற்பு அதிகமாக இல்லாவிட்டாலும் இன்று எந்த பத்திரிகையை எடுத்தாலும் அதில் நாம் முதலில் காண்பது புது கவிதை. ஆக மொழி இங்கே இலக்கியத்தில் வளர்ச்சி அடைவதை போல் இயல் இசை நாடகம் என்ற புத்தமொழியில் நாம் அறிவியலை ஒரு 4வது தமிழாக சேர்த்துக் கொண்டால் அந்த அறிவியல் சிந்தனைகளும் அறிவியல் ஏடுகளும் வளரும் போது அறிவியலால் தமிழ் மொழி வளர்ச்சி அடையும் என்பது ஒரு மிக அடிப்படையான கருத்து. திருக்குறளில் வள்ளுவர் கூறியிருக்கிறார், எவ்வது உறைவது உலகம், உலகொடு அவ்வது உறைவது அறிவு என்று. அவ்வாறு உலகத்தோடு தன்னை மாற்றிக்கொண்டு உலகத்தை ஒட்டி வாழும் திறமை கொண்டது தமிழ் மொழி. இன்று வெளிநாடுகளில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யாவிலும், ஜப்பானிலும், சைனாவிலும், ஜெர்மனியாவிலும் தாய்மொழி கல்வியை முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அங்கே வரக்கூடிய விஞ்ஞான ஏடுகள் அவர்கள் தாய்மொழிகளை வளர்வதால், அவர்கள் மொழியில் கலைச்சொற்கள் பெருகுவதாலும், மக்களிடையே அறிவியல் சிந்தனைகள் அவர்களுடைய தாய்மொழிகளை பெறுவதாலும் அவர்களுடைய மொழிகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அதே போல் நாம் தமிழ் மொழியில் அறிவியல் கல்வி பள்ளிகளில் பயிற்றுவிப்பதால் வளரக்கூடியது அறிவியல் சிந்தனைகள் மட்டுமல்ல, அறிவியல் ஏடுகள். அந்த மொழி வளர்ச்சியால் தான் சமுதாய வளர்ச்சி அமையும் என்பது எங்கள் அணியின் ஒரு முக்கிய கருத்து. மற்றொன்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றது. நம்முடைய சமுதாயம் சாதிகளாலும், அரசியலாலும், மதங்களாலும் பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட பிரிவினை சக்திகளை ஒன்றாக ஒருங்கிணைக்கக்கூடிய திறமை மொழிக்குத்தான் இருக்கிறது. ஆக சமுதாய வளர்ச்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அதற்கு எடுக்கக்கூடிய அடிப்படை கருவியாக அவர்கள் மொழியை தான் கையாள வேண்டியிருக்கிறது. ஆக சமுதாய வளர்ச்சி அமைய வேண்டும் என்றால் அது மொழியினுடைய வளர்ச்சியை சார்ந்துதான் அமையும். இதை எவ்வாறு சொல்வது என்றால், அறுவடைக்கு பின் நெல் வீட்டிற்கு கொண்டு வந்தால் அந்த நெல்லை வைத்து அரிசியாக்கி உணவு படைத்தல் சமுதாய வளர்ச்சி என்றால், அந்த நெல் விளையும் கழனிக்கு நீர்மாய்ச்சி மண்ணை பண்படுத்தி உணவு உண்டாக்கும் ஒரு கருவியாக இருப்பது மொழி வளர்ச்சி என்று கூறுவேன். நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அங்கே பயிரிட்டு இருக்க வேண்டும். அந்த பயிராக இருப்பது மொழியே. ஆக நீங்கள் சமுதாய வளர்ச்சி அமைய வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் பயிரிட வேண்டியது மொழியை வைத்துத்தான். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சமுதாயத்திற்கும் மொழி வளர்ச்சிக்கும் நீங்கள் ஒன்றாக பார்த்தீர்கள் என்றால், சமுதாயம் உடல் என்றால் மொழி அதற்கு ஆன்மா. நீங்கள் உடலை வளர்ச்சிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மாவாக இருக்கும் மொழியை வைத்துத்தான் நீங்கள் வளர்ச்சி செய்ய முடியும். ஆகவே அறிவியல் கல்வியால் முதலில் நன்றாக பெரிதும் வளர்வது மொழியே. ஏனென்றால் அந்த மொழிதான் சமுதாயத்திற்கு ஆன்மாவாக இருக்கிறது என்று கூறி எங்கள் அணியினுடைய வாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சமுதாயமே பெரிதும் வளர்ச்சி அடைகிறது என்ற அணியில் அருமை நண்பர் இளையராஜா. தலைவர் அவர்களே, தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, எங்கள் அழைப்புக்கு வந்து இங்கே இருக்கின்ற உறவினர்களே, மிக பயனடைவது தமிழ் சமுதாயம்தான். தமிழ் பல்லாண்டு காலமாக பேசப்பட்டு வருகின்ற மொழி. பொருளியல் பயிற்று வைத்தால் தமிழ் சமுதாயம் தான் முன்னேறும். அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டிலே தான் அவர்களுடைய தாய்மொழியிலே தான் பொருளியல் போன்ற சப்ஜெக்டுகளை படிக்க வேண்டும். இந்த தமிழ் மொழி பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டிலே பேசப்படுகின்ற மொழி. இந்த மூவருடைய தயவு தமிழ் மொழிக்கு தேவையில்லை. தமிழரசன் அவையிலே உள்ள நம்முடைய தமிழரசனை சொல்லவில்லை, சங்ககால தமிழரசனை சொல்லுகிறேன். சங்ககால தமிழரசன் கடல் கடந்து வாணிபம் செய்தவன், நாவாய் கட்டினான். இரவு நேரத்திலே நட்சத்திரங்களையும் சந்திரனையும் கணித மேதை உதவியுடன் காணித்து கப்பலோட்டிய தமிழன், பல நாடுகளில் வாணிபம் செய்தவன்.
அவர் என்ன தமிழ் தானே கற்றுக்கொண்டான், ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டான். தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், மதுரை போன்ற மிகப்பெரிய கோயில்களை கட்டினான். அவருடைய என்ஜினியர்கள் தமிழில் தானே படித்தார்கள், ஆங்கிலத்தில் படித்தார்கள். பாலம் கட்டினான், தமிழிலே கற்றுக்கொண்ட என்ஜினியர்கள் தான் கட்டிய பாலம் இது, ஆங்கிலத்திலே அவர் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்த தியாகங்கள் தான் நாம் நம்முடைய சமுதாயம் முன்னேறி இருக்கிறது. நம்முடைய ஆஸ்தான தமிழ் அறிஞர், நம்முடைய தமிழ்நாடு அறக்கட்டளை தலைவர் ராம் துக்காராம் சொன்னபடி, I quote him, organization is as strong as its members parts. So that's his தமிழ். அவர் சொல்லியபடி தமிழ் சமுதாயம் முன்னேற தமிழ் குடும்பம் முன்னேற வேண்டும், தமிழ் குடும்பம் முன்னேற தமிழன் முன்னேற வேண்டும். தனி தமிழன் முன்னேறினால் அவனுடைய குடும்பம் முன்னேறுகிறது, தமிழ் சமுதாயம் முன்னேறுகிறது. தற்கால தமிழனின் தோல்விக்கு காரணம் தமிழ் மொழி அல்ல, தமிழ் சமுதாயம். நான் கல்லூரியில் இருந்த காலத்தில் ஆங்கிலத்திலே படிப்பேன், பிறகு வீட்டுக்கு போய் அதை தமிழில் மொழிபெயர்த்து அதை புரிந்து கொள்வேன். திரும்பி கல்லூரிக்கு போன பிறகு திருப்பி மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் தேர்வு எழுத வேண்டும். ஆக என்னுடைய முயற்சி எல்லாம் அந்த தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு மாற்றி மாற்றி எழுதுவதிலே போனது தவிர சப்ஜெக்டை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஆக தமிழில் எனக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்திருந்தால் நான் தமிழை முன்னேறிக்க முடியும். ஆக இந்த நாட்டுக்கு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே நான் இங்கு வந்தவன். தமிழில் பேச முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நண்பர்கள் என்னை பேசும்படி அழைத்தார்கள். உங்களுக்கு நான் சொல்லுவது ஒன்று என்றால், நீங்கள் தமிழனை தமிழ்நாட்டிலிருந்து நீக்கிவிடலாம், ஆனால் தமிழை தமிழனிடமிருந்து நீக்க முடியாது. எந்த நம்பிக்கை உங்கள் வாக்களித்து உதவி செய்வார வேண்டிக் கொள்கிறேன். மொழியே வளர்ச்சி அடைகிறது என்ற அணியில் வழக்கறிஞர்களுடைய இறுதி பேச்சாளராக பாலா சுவாமிநாதன். வணக்கம். தரமான முறையில் அறிவியல் கற்றுக் கொடுத்தால்தான் சமுதாயம் நல்ல வளர்ச்சி அடையும். அந்த தரமான கல்வியை மக்களுக்கு எளிதாக கொடுப்பது தாய்மொழி, நமக்கு தமிழ் மொழி. உதாரணத்துக்கு ஒன்று கூற விரும்புகிறேன். கிராமங்களுக்கு போயிருப்பீர்கள். உழவர்கள் கரிசல் மண்ணில் ஏறு பூட்டி உழுது நாட்டு நட்டு பரப்பு அமைத்து கதிர் அருமையுடன் அறுவடை செய்து சாகுபடி செய்வார்கள். இதை அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதில் கரிசல் மண், ஏறு, நாற்று, வரப்பு, கதிர், அறுவடை, சாகுபடி என்று பல நல்ல தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இதில் இந்த தமிழ் சொற்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் என்ன சொற்கள் என்று எனக்கு அவ்வளவாக தெரியாது. கிராமங்களில் இருந்து வரும் பையன்களுக்கும் தெரியாது. அவர்கள் ஆங்கிலத்தில் கஷ்டப்பட்டு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் என்று படிக்கும் போது வேறு எதையோ படிப்பார்கள். மேலே ஒரு ஸ்டார் போட்டு ஃபுட்நோட்ல போட்டுருவான். இந்த மாதிரி ஏறு அப்படின்னா இவ்வளோ அப்படின்னு போட்டுருவான். உடனே மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி படித்து வருவதனால் 2 மொழி மாற்றங்கள் நடைபெறுகின்றன. மனப்பாடம் பண்ணும்போது இங்கிலீஷில் இருக்கும், அதை படிக்கும்போது தமிழில் மாற்றணும். தரமும் குறைய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் 2 முறை நீங்கள் மொழி மாற்றம் செய்ய வேண்டும். ஸோ தரமான முறையில் அறிவியல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாய்மொழி வேண்டும். தமிழ் மொழி வளர்ச்சி என்பது புதிதாக மொழிகளுக்கு சொற்களை கொண்டு வருவது, புதிதாக மொழியில் பல கலைகளை கொண்டு வருவது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற சொற்களும் அழிந்து விடாமல் காப்பாற்றப்படுவது மொழியின் வளர்ச்சி தான். இந்த நான் கூறிய இந்த சொற்களை எல்லாம் வேற்று மொழியில் படித்து மக்கள் பழக ஆரம்பித்து விட்டால் அந்த சொற்கள் மறைந்துவிடும். சொற்கள் மறைவது தமிழின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. எனவே அறிவியல் கல்வி தமிழுக்கு மறைமுகமான வளர்ச்சியாக இருக்கிறது. இதை பாரதியும் கூறுகிறார்.
மெல்லத் தமிழடி சாகும் அந்த மேற்கு மொழிகள் குவிமிசை யோகும் என்ற பேதை வைத்தான் என்கிறார். இந்த மாதிரி கூறுபவர்கள் எல்லாம் பேதைகள் என்று சொல்ல வேண்டும், காலம் வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இதற்கு சும்மா சொல்லிவிட்டால் அவனை எப்படி பேதை என்று கண்டுபிடிப்பது? சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் தொடர்ந்து இங்கு சேர்ப்பீர். ஜப்பானுக்கு, அமெரிக்காவிற்கு, ஜெர்மனிக்கு அங்கெல்லாம் போய் அங்கே என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு போய் வச்சுக்கணும். சும்மா கொண்டு போய் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போகக்கூடாது. அதனால அதையும் சொல்றாரு. இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நம்ம மொழிபெயர்க்க வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தமிழ்ல மொழிபெயர்த்து வைத்து விட்டால் பின்பு வரும் மக்கள் அதை படித்து அறிவியல், விஞ்ஞானம், பொறியியல் முதலியவற்றை தமிழிலேயே படித்து அவர்களும் இரவாத புகழுடைய புது நூல்களை தமிழ் மொழியில் ஏற்ற ஆரம்பித்து வருவார்கள். IEEE டிரான்சாக்ஷன்ஸ் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் என்று பல ஆங்கில பத்திரிகைகள் வருகின்றன. அத்தனை ஏடுகளையும் மைக்ரோஃபில்ம் என்று கூறப்பட்ட விஞ்ஞான முறையில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் அவை அப்படியே இருக்கும். யாராவது எடுத்து பார்த்தால் இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியும். அதே மாதிரி இரவாத புகழுடைய விஞ்ஞான நூல்களை தமிழ் மொழியில் ஏற்ற ஆரம்பித்து விட்டால் இவையும் மைக்ரோஃபில்ம் செய்யப்பட்டு, மன்னிக்க வேண்டும், மைக்ரோஃபில்ம் தமிழில் எனக்கு இப்போது தெரியாது, மைக்ரோஃபில்ம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு விடும். பின்பு வருபவர்கள் அதை பார்த்து இந்த மொழி தமிழில் இருக்கிறது போலும் என்று கூற முடியும். எனது குழுவினர்கள் கூறினார்கள், முழு சமுதாயம் வெற்றியடைவதற்கு மொழி மிகவும் இன்றியமையாதது. சமுதாயம் எப்படியும் வளர்ந்துவிடும் தமிழ் மொழி இருந்தால். மொழி என்பது சமுதாயத்தின் ஒரு பகுதி. எனவே மொழி வெற்றி பெற்றால்தான், மொழி வளர்ந்தால்தான் முழு சமுதாயம் வளர்ச்சியடைந்தது என்று நாம் இருமாப்பு கொள்ள முடியும். 83 சுந்தரபாண்டியன் அவர்கள் சொன்னார், 83 ஈழத்திற்காக அனைவரும் ஒன்றாயிருந்தோம். ஏன் என்றால் மொழி. எனவே தமிழ் மொழிதான் அதிகமாக வளர்ச்சி அடையும் என்று கூறி அமைகிறேன். அறிவியல் கல்வியை தமிழில் பெறுவதால் தமிழ் சமுதாயமே அதிகம் பயன்படுகிறது என்பதை இப்பொழுது சக்கரபாண்டி அவர்கள் சொல்லுகிறார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எதிரணி தலைவர் பேச ஆரம்பிக்கும் முன்னாலே உங்கள் அனைவரிடம் அவர் உங்களுடைய ஓட்டுக்களை கேட்டுவிட்டார். நீங்கள் இப்பொழுது எந்த மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அளிக்க விரும்பவில்லை. அதனால் நான் தலைப்பிலேயே ஒரு சிறு மாற்றத்தை உங்கள் முன் வைக்கிறேன். உங்களுக்கு அது பொருத்தமாக தெரியும் என்று நினைக்கிறேன். தாய்மொழியில் அறிவியல் கற்பதால் மிகவும் வளர்ச்சி அடைவது தமிழ் சமுதாயமே என்பதை விட, தாய்மொழியில் அறிவியல் கற்பதால் வளர்ச்சி அடைவது தமிழ் சமுதாயமே, அதனால் வளர்ச்சி அடைய போவது தமிழ் மொழியே. ஏனெனில் தமிழ் மொழியை யாரும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய தேவையில்லை. காலங்காலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது தன்னாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயம் வளரும் போது அந்த மொழி நிலைத்து நிற்கவே செய்யும். எப்பொழுதும் பார்க்க போனால், இப்பொழுது மடிந்துவிட்ட எத்தனையோ மொழிகளை பார்க்க போனால், அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையாதனால், அந்த சமுதாயம் பொருளாதார ரீதியில் பின்தங்கி போனால், அந்த சமுதாய ரீதியிலே பின்தங்கி போனால் அவர்களால் அந்த மொழியை பாதுகாக்க முடியவில்லை. மொழி அதனால் மடி ஆரம்பித்து வருகிறது. எனவே நான் சமுதாயம் வளர்ச்சி அடைவது ஏன் என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். முதலில் நம்முடைய சமுதாயத்தை எடுத்து பார்க்க போனால், இப்பொழுது பெரும்பாலும் நமது ஆங்கில கல்வி நம் மக்களை எப்படி அறிவியல் வல்லுநர்களிலிருந்தோ கற்றவர்களிருந்தோ பிரித்து விடுகிறது, அந்நியமாக்கி விடுகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக, நான் ஐஐடியில் பயிலும் போது ஒரு முறை என் அம்மா ஐஐடி வளாகத்துக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு சாயந்தர வேளை காலார நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அம்மா கேட்டார்கள், ஒரு உயரமான ஒரு கட்டம் ஒன்று இருந்தது, இதை பார்த்து என்ன என்று கேட்டார்கள். எனக்கு உடனடியாக என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. அம்மா, இது ஆடிட்டோரியம் என்று சொன்னேன். அம்மா ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து தமிழ் கூட முறையாக கற்காதவர்கள். எனக்கு உடனே ஆடிட்டோரியம் என்று சொன்ன உடனே அம்மா திகைத்தார்கள். என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. நான் திரும்ப ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடத்தலாமா அதே பேரு. அம்மாவுக்கு அதுவும் தெரியாது, ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் சுதாரிச்சுக்கிட்டு நாம் எவ்வளவு முட்டாட்டமா இருந்துக்கிறோம் என்று யோசித்து, கலையரங்கம் இங்குதான் விழாக்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அம்மாவுக்கு புரிஞ்சுது. அது எப்படி சொந்த மண்ணில் நம்முடைய அம்மாவில் இருந்தோ நம்முடைய மக்கள் இருந்தோ நம்ம பிரித்துக் கொண்டே இருக்கிறோம், காலகாலமாக அந்நியமாகிக் கொண்டிருக்கிறோம். எனவே சமுதாயம் அங்குதான் அழிகிறது, மொழி அழிகிறது. எனவே இரண்டாவது உதாரணமாக, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி
கட்டுப்பாடு நிறுவனம் ஒரு அதனுடைய அத்திரத்தையால் ஒரு பெரிய குற்றத்தை செய்தது. எப்படி என்றால் டிஐ சைக்கிள் என்ற ஒரு நிறுவனம் அதனுடைய ரப்பர் பல்கனைசேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட சயனைடு வேதிப்பொருளை எழிலகம் ஏரியில் கொட்டிவிட்டு சென்று விட்டது. இது ஊழலினால் நடந்தது. அவர்களுக்கு தெரிந்தோ தெரியவில்லையோ உடனடியாக ஒரு எனும் மாடு செத்து கிடந்து பார்த்து அங்கு உள்ள பொதுமக்கள் எல்லாம் அதிகாரிகளுக்கு இதை தகவல் தெரிவிக்க மாநகராட்சி அதிகாரிகள் அவசரமாக எந்தவித முன்னறிவிப்பு இன்றி சயனைடு என்ற கெமிக்கல் அல்லது வேதிப்பொருள் எவ்வளவு கொடியது என்பது தெரியாமல் அங்கு உள்ள மக்களுக்கும் தெரியாதனால் உடனடியாக அங்கு இருக்கிற கார்பரேஷன் சுத்திகரிப்பு ஊழியர்களை ஏற்பாடு செய்து அதை சுத்தப்படுத்தினார்கள். அவர்கள் எந்த முகமூடியும் அணியவில்லை, கையுறைகள் அணியவில்லை. 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் 4 சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் மரணமடைந்தார்கள். இது ஒரு எவ்வளவு மனித உயிர்களை விழுங்குகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். சொந்த மண்ணிலேயே நாம் மனித உயிர்களை இழக்கிறோம், சமுதாயத்திற்கு அந்நியமாகிறோம். எனவே தாய்மொழியில் கல்வி கற்பது என்பது நாம் நம் மக்களோடு ஒன்று சேர்ந்து நம் சமுதாயத்தை வளர்ப்பதற்கு இது உதவும். எனவே இது முடியுமா என்பது மிக சுலபமாக என்னால் பதில் சொல்ல முடியும். என்னால் முடியும் என்று நினைக்கிறேன். வளர்ந்த நாடுகளான சைனா, ஜப்பான், ஜெர்மனி, பிரெஞ்சு, ஆங்கிலத்தை மொழியாக கொண்ட இங்கிலாந்து, இந்த நாடுகளுக்கு வளர்க்க முடியும். எனவே தமிழில் கல்வி கற்பிக்க முடியுமானால் நாம் நம்முடைய சமுதாயம் வளர்ச்சியிடம் அதனால் மொழி